என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. அதே போல் இப்போ நான் ஒரு தியானத்துக்குன்னு, அதாவது இந்த பாதை யோகம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இந்த நிலைக்கு வரும்போது நம்ம பக்தியில் 1000 விதமான இந்த இப்போ ஒரு அறியாமையினால் 1000 விஷயம் செஞ்சுருப்போம். அளவு குத்துறது, திடீர்னு இது பண்ணுறது, இதெல்லாம் இது அங்க பிரதட்சணம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சாமி. அதாவது இப்போ வாயில் அழகு குத்துவாங்க, நாக்கில் குத்துவாங்க, இந்த வாயில் இப்படி குத்துவாங்க. அது என்ன காரணம்னா, அந்த எந்த சாமிக்கு அழகு குத்துறானோ போன ஜென்மத்தில் அந்த சாமி காணாம திட்டிருப்போம். அதனுடைய விளைவு தான் அந்த நாக்கில் ஓட்ட போகிறது, இந்த இப்படி குத்துறது. அதுக்கு அடுத்தது அந்த கோயிலை திட்டிப்பிட்டு அந்த கோயில் சொத்தா தின்ன வந்தால் முதுகில் இந்த தொங்க விட்டு ஆடுறான் பாருங்க, இந்த தொங்க விடுறது, இந்த அழகு குத்துறதை பூரா அதனுடைய விளைவு தான். எவன்லாம் அந்த சாமி திட்டினானோ, எவன் அந்த சாமி சொத்தை ஏமாத்திட்டானோ அவளாம் அந்த அழகு குத்துற கேஸ் கூட அதே தான். ஆமாம். அதனால அது அது நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா. ஆனால் இந்த ஜென்மத்தில் பண்ணல, ஆசையாக செய்கிறான். அதாவது நம்ம என்ன விதைக்கணுமோ அதை அறுவடை பண்ணியாகணும். நெல் போட்டால் நெல் அந்த ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷம் நெல் வருதுன்னு வச்சுங்க, அந்த பழுத்து போய் நெல் எடுத்தானோ அப்படியே விட்டுற முடியுமா? அந்த மாதிரி விதை வச்சுங்க. போன ஜென்மத்தை பார்த்து இப்போ அறுவடை பண்ணிக்கிறீங்க. சொல்லுங்க சாமி. இல்லை, இப்போ நாங்கள் தொழில்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறோம் கோயிலில். இப்போ நானே நேரடியாக பார்க்கறது, உங்களுக்கே தெரியும் கோயிலில் என்னென்ன இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு. ஆமாம். நம்ம ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது. எவனா நம்ம முன்னாடி இந்த தப்பு பண்ணா கூட அவனோட போட்டு நம்மளா கம்முன்னு இருந்துருக்கலாம். என்னதான் நாலுசாமி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கண்ணில் ஒன்று பார்த்தா அதை தொடலாம், அதை யூஸ் பண்ணலாம், எதான் பண்ணலாம்னு யோசனை பண்ண தான் செய்யும். அது தொட்ட இப்போ ஒரு ஒரு தகன்னு ஒரு நெருப்பு எரிஞ்சு வச்சுங்க, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண இப்போ தொட்டு பார்க்கலாம்னு ஆசை. தொட்டு சுட்டுச்சுன்னு வச்சுக்க தொடாது. ஆனால் தொட்டத்துக்கு ஒன்று விளைவு அனுபவிக்கக்கூடாது, அதுதான் அனுபவிக்கணும். இப்போ நீங்கள் இது அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி. போயிட்டீங்க, அதோட வர விளைவு அனுபவிச்சு தான் தீரணும். ஆமாம். அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் அதுக்கு தான் நம்ம காந்தியடிகள் ஒரு இது சொன்னார் பார்த்தீங்களா, கண்ணை மூடி வாயை மூடி காதை மூடுற மாதிரி போட்டுருந்தார் பொம்மை, குரங்கு பொம்மை. தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை பேசாத, இது 3 செஞ்சால் பாவமே கம்மி சாமி வராது. நீங்கள் பார்த்தா பேச சொல்லும், பேசினா கேட்க சொல்லும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று அது 3 லிங்க்கு. கண்ணு காது வாய் தான் இருக்கிறதே மோசமான புலன். அது நீங்கள் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், கண்ணு ஊற்று எங்கன்னா ரொம்ப தூரத்து ஒரு பார்த்தீங்கன்னா காது வேலை செய்யாது. கண்ணை மூட்டிங்கன்னா காது நல்லா வேலை செய்யும், காதை முன்னே மூக்கு வேலை செய்யும், மூக்கு ஒன்று இப்படி ஒன்று ஒன்றா வந்துக்கினே இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் மோசமாக இருந்தால் கண்ணும் காதும் தான். இந்த கண்ணில் அதுக்கு தான் இப்போ எல்லாமே என்ன சொன்னாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்னாங்க. இந்த 2 தான் மோசமானதே. நீங்கள் நல்லா கண்ணை மூட்டி கம்முன்னு உட்கார பாருங்க. ஏன்னா குசு பேசினா காதை சார்பாக பாருங்க, நாங்கள் தூரம் பேச குசுன்னு கேட்கும். அவங்க ரகசியமாக குசுன்னு பேசுவான், இந்த காது நல்லா விழும். ஆனால் கண்ணை திறந்துங்க, அவங்க சத்தமாக பேசுகிற காதில் உழவே உள்ளது, வார்த்தைகளே உள்ளது. நீங்களே எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ரகசியம் பேசுகிறாங்க, நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாதிரி காது சார்பப்பட்டு கண்ணை முன்னே அப்படி இப்படி கேட்பாங்க, அப்படி ஒன்று மாதிரி. அது நல்லா காதில் விழும். ஆனால் கண்ணை திறந்தா காதில் வார்த்தை விழாது. இது மாதிரி ஒன்று லிங்க்லேயே இருக்குது சாமி. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் ஒவ்வொன்றும் இது வேணாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தப்பிக்கலாம். வேணும்னு நினைச்சாவே அதோட விலை அனுபவிச்சு தான் தெரியும், அதை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்கய்யா. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.